Their lives were once spent in appalling conditions, but their destiny should not be so. This journey will take you through their destiny in order to unleash to the world the hidden secrets of the last phase of the bloody conflict. Sri Lanka's war ended in May 2009. Despite alleged war crime charges against both parties, the government of Sri Lanka and the LTTE, the fact remains that those who are responsible for the losses to the lives of innocent people during the latter stages of the war are still unknown and shrouded in mystery. Lack of credible and authentic evidence for those crimes against humanity made it difficult for either party to be held responsible, but just being levelled were mere allegations against them. Many human rights activists the world over keep on pressing the Sri Lankan government to deal with the issue and call for an international intervention to conduct fair investigations into the issue. Thousands of Sri Lankans, irrespective of their race or religion, suffered immensely for many years during the course of this war. Now, it's almost 4 years on since the end of this bloodbath, as known to many. This documentary attempts to penetrate the dark mysteries of death, horror, violence and crimes against humanity with credible and real-life evidence. Education is a golden gift that one can bestow upon their children. Whoever denies it commits the greatest crime to them. This is about her education at Senchale, the school created to look after orphan Tamil children. செஞ்சுலையில் தான் படித்தது. கல்வள பிள்ளையார் வெள்ளடியில் இருந்தது. செஞ்சுலை ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்து வாழ்ந்த நாங்கள். அதில் எல்லோரும் இருந்த நாங்கள் தாய்முகத்தை பார்க்கையில் ஆனால் சித்தி பெரியம்மா மாமாமார் எல்லாரோடையும் அன்பாக அவங்கள தான் நாங்கள் அம்மா அப்பா மாதிரி அவங்களோட தான் அன்பாக இருந்து எங்களை எப்படி அம்மா அப்பா வைக்கிறோமோ அப்படி வச்சு எங்களை அன்பாக அரவணைப்பாக வச்சு பார்த்தவங்க. நாங்கள் 91ஆம் ஆண்டு செஞ்சோலையை ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு வருஷம் முடிவதற்கிடையிலேயே 92ல் சன்லிப்பாய் விட்டு இடம்பெயர்றோம். பிறகு சன்லிப்பாய் விட்டு இடம்பெயர்ந்து நாங்கள் மானிப்பாய் கோப்பாய் அரியாலை அந்த ஏரியாக்களையே நாங்கள் மாறி மாறி இடம் மாறி சண்டையின் வேகத்தை பொறுத்து பிறகு கடைசி அரியாலையிலேயும் மட்டுவிலையும் இருக்கிறோம். பிறகு அங்கே இருக்கலாம் 95ஆம் ஆண்டு சூரியகர் இராணுவ இடம்பெயர்ந்து கிளர்ச்சிக்கு வரோம். கிளர்ச்சிக்கு வந்து நாங்கள் அங்கே 96ஆம் ஆண்டு சத்யாவோட மல்லாவிக்கு போகிறோம். மல்லாவியிலேருந்து ஜேசிக்கரோட 97 இடம்பெயர்ந்து புதுக்குடியிருப்புக்கு வரோம். புதுக்குடியிருப்பில் இருந்து நாங்கள் இப்போ அங்கேயும் தொடர்ந்த நெருக்கடிகளுக்களால் பாதுகாப்பாக இடம் மாறி நாங்கள் இங்கே 97ல் வள்ளிபுரத்துக்கு வரோம். குழந்தைகள் நாங்கள் வாழ்ந்திடும் தோளை நாட்டுக்கு வழித காட்டிடும் தாய். குழந்தைகள் நாங்கள் வாழ்ந்திடும் தோளை நாட்டுக்கு வழிதனை காட்டிடும் தாய். ஒரே பாட்டு சின்ன பாட்டு எனக்கு தெரியும். தெரியும் என்ன நான் படித்த பாட்டு தான் அது. சோழக்கிளிகள் சொன்ன கதைகள், சொந்த கதைகள், சோகத்தையும் நினைக்கும் பிந்த கதைகள்,
குரங்கு வந்து கூட்டம் பிரிக்க குருவி குடும்பம் இருந்தன மருந்து முஞ்சின் வாழ்வுக்காக வாசல் ஒன்று திறந்தன வாசல் வீசும் அன்புச்சோலை இங்கே வளர்ந்தன 114 புலிகள் வீரச்சாவை தழுவிக்கொண்டனர் 100 போர்தவி படையினரை நாம் இழந்தோம். ஆம், 24 வருட கால வளர்ச்சியில் ஆர்ட்லரி RCS 120 mm மோட்டார் அப்படியா இன்றும் 200 கோடிக்கு மேலான போர் தளவாடங்களையும் புலிகளிடம் தாரை வார்த்து கொடுத்தனர். சித்திரங்கிற சொன்ன இடத்துல நான் ஒரு வட்டமும் ஒரு கோடம் போட்டேன். டீச்சர் இது என்னண்டு என்ன கேட்க டீச்சர் இதுதான் எங்களுடைய எதிரி விமானம், நாங்கள் இதை தேடி இது வார நேரம் பார்த்து நாங்கள் ஓடி போய் பதுங்குழியை தேடி ஓடி போவோம், அதால் தான் நான் இதை கீர்னானு டீச்சருக்கு சொன்னேன். ஆனால் எங்களுக்கு விமானத்தை எங்களுக்கு வடிவாக்குற தெரியாது, பரல் கண்கள் மட்டும் நல்ல வடிவாக நாங்கள் கீறுவோம். ஏன்னுட்டா பரவாயில்ல எங்களோட இதில் எங்களுக்கு தெரியும், அதால் நான் அதை மட்டும் நாங்கள் நல்லா கீறுவோம். அந்த வெடிப்பினூடே எங்கள் மனம் ஏங்குகிறது. நான் விட்ட தவறுகளை தட்டி 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 பார்க்க முனைகிறேன். தாகத்தை தீர்க்கும் மலை மேகம் மாவீரரின் தியாக நினையாகும். மரணத்தில் பிறக்கின்ற மாவீரம் நான் ஆரம்ப பாடசாலை உடுவீர் மகளிர் வித்தியாசாலை கல்லூரியில் தான் படித்தேன். ஆண்டு 1 இருந்து ஆண்டு 5 வரையும் நான் மகளிர் கல்லூரியில் கேட்டுக்கொண்டேன். புலமை பரீட்சையில் நான் கட் அவுட் எனக்கு வந்து 151. அந்த 151ஓட உயர்தர மகளிர் வித்தியாலயம் வந்து யாழ்ப்பாணத்தில் வேம்படி ஸ்கூல் மகளிர் லேடிஸ் காலேஜுக்கு நான் வேம்படி ஸ்கூலுக்கு போனேன். 95ஆம் ஆண்டு வேம்படி ஸ்கூலில் வந்து 96ஆம் ஆண்டு யுத்த பிரச்சனையால் நாங்கள் கிளிநொச்சிக்கு போனாங்க. கிளிநொச்சியில் நான் ஜோபுரம் மத்தியில் படிச்சுட்டு ஓஎல் டெஸ்ட் நான் இங்கே வந்து டிசம்பர் எடுத்தேன். நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து வடகாட்டில் இருந்த செஞ்சால அங்கே இருந்து நாங்கள் இங்கே தான் வந்து படித்தது 7ஆம் ஆண்டில் இருந்து நான் ஓஎல் வரையும் படித்தேன். ஓஎல் டெஸ்ட் நான் இங்கே எடுக்கல, ஆனால் முன்னோடி எடுத்தேன். போய் வேம்படி மகளிர் வித்தியாசாலையில் போய் எடுத்துனாங்க. அங்கே எடுத்து என் ஃபாஸ்ட்னு சொன்னதுக்கு பிறகு நான் இங்கே தான் ஏஎல் தொடர்ந்தேன். அதுக்கும் ஓஎல்லுக்கு முதலே நான் படத்துறைக்கு இயக்கத்துக்கண்டு காலடியை வைக்க வழிகிட்டேன். இயக்கத்துக்கு போய் படத்துறை பள்ளியில் மருத்துவ போராளியாக இணைய வச்சுட்டேன். இணைஞ்சதுக்கு பிறகு எனக்கு 11 உள்ளவாக நான் படிப்பை கல்வியை கற்றுக்கொண்டு வந்தேன். கல்வி கற்றுக்கொண்டு வரும்போது 99ஆம் ஆண்டு டிசம்பர் ஓயாதல 3க்குள்ள நான் சண்டைக்கு போய் வந்தேன். அதுக்குள்ளே தான் ஓஎல் டெஸ்ட்டும் எடுத்தேன். இணைய வச்சதையும் இணைஞ்சிட்டேன். இணைஞ்சதுக்கு பிறகு நான் ஓயாதல 3 யுத்த இதுக்குள்ளேயும் போய் வந்தது. அதுக்கு முதல் நான் வேம்படி ஸ்கூலில் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டுது. ஓஎல் எடுத்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு போடி முன்னோடியில் 80 எடுத்தேன். அதுக்கு பிறகு போடி போசி அதோட என்ன அதுக்கு பிறகு நான் மருத்துவ இதிலேருந்து ஓயாதல 3 99ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு நான் நெடுங்கணி இதுக்கு என் மருத்துவ இதோடையும் எல்எம்ஜி இதோடையும் நான் இளமருதியக்க லோட்டராக அவனுக்கு நான் போனேன். அப்படி போய் கொண்டிருந்த போதும் எனக்கு எந்த இது ஒன்றும் இல்லாமல் நான் என்
இலக்கை அடைஞ்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். போய் அதெல்லாம் முண்டில் கூடுதலாக எடுத்து பார்த்தா புது பிள்ளை நான் ட்ரைனிங் எடுத்து புது பிள்ளை. ஆனால் எல்லாரும் சொன்னவ புது பிள்ளைய கொண்டு போய் புது ஆக்களை கொண்டு போய். ஆனால் எங்களோட டீமில் பிரேமலா 2 எடுத்ததில் நானும் நான் தான் போக்கி முனைக்க தெரியாமல் இருந்தேன். ஆனால் அந்த நேரம் எனக்கும் நான் இதை நினச்சி அந்த படம் வெளிவிடப்பட்டு கிடக்குது. அது யாருண்டாலும் பார்க்க தெரியும். கூடுதலாக நான் இருக்கீங்க நிதர்சனகாரோட என்ற முன்பு இதுகள் கூடுதலாக இருக்குது. ஏராமன் நடிகர் ஏராமையா அந்த இதில் நான் பிஞ்சு வேணாம் எல்லாம் கேட்கலாம் அப்படி அந்த இதெல்லாம் குறும்படங்களில் கூடுதலாக வந்திருக்கிறேன். எனது கணவனை 99ஆம் ஆண்டு மணலாத்தில் காயப்பட்டிருக்கேங்க நான் மருத்துவ ட்ரீட்மெண்ட் செய்ததுக்கு பிறகு அவர் போராளிகளை கடற்புலி போராளிகளை கூட்டிக் கொண்டு போகிறதற்காக வந்து போய்கொண்டிருந்தவர். அந்த நேரம் தான் எனக்கும் கணவனுக்கும் ஒரு காதல் ஒரு இது வந்தது. நான் 1990ஆம் ஆண்டு விடுதலை புலி அமைப்பில் இணைந்தேன். நான் பல போராட்டங்களில் ஈடுபட்டு விழுப்புண் அடைந்திருந்தேன். பின்பு 2000ஆம் ஆண்டு பகுதியில் நான் மல்லாட்டு பகுதியில் தண்டக்காலத்தில் இருந்த பொழுது மருத்துவ போராளிகள் இருந்த ஏவதனிக்கும் எனக்கும் காதல் ஏற்பட்டதால் பின்பு விடுதலை புலி அமைப்பில் கேட்டிருந்த பொழுது அவர்கள் மரபு தெரிவித்தாக 2 வருடங்கள் பின்பு உங்களுக்கு திருமணம் செய்ததாக ஓமண்டார்கள். பின்பு நான் 2002ஆம் ஆண்டு எங்களுக்கு விடுதலை புலி அமைப்பின் மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. பின்பு நாங்கள் கிளிநொச்சி கனாம்பி அம்மன் அவர்களால் சைவ முறைப்படியில் திருமணம் செய்வதற்காக இந்த அம்மன் ஆசீர்வாதம் பெற்று நமது திருமணம் நடைபெற்றது. இங்கு இப்பொழுதும் இந்த அம்மன் அருளால் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு அம்மன் தான் எங்கள் துணை வருகிறார். அவற்ற விதால வீட்டுக்காரன் முறையில் எனக்கு மக்கள் இல்லாதபடியாக இயக்கம் மூலமாக நாங்கள் புளிப்பல்ல கட்டினோம். கட்டினதுக்கு பிறகு நான் அம்மன் கோயிலில் கனாம்பி அம்மன் கோயிலில் சைவ பண்போடு பொட்டை வச்சு நாங்கள் நல்லதாக வாழ்ந்து வந்தோம். This is Murusamude, where she finally settled down after getting married to Naganathan. It was their destiny that had taken them so far in this journey without getting separated. എൻ്റെ പേര് വൈത്തലിംഗം കണ്ണേശൻ. 2004ആം ആണ്ട് இந்த கிராமத்தில் நான் குடியிருந்தது. அதில் நாங்கள் ஒரு 36 குடும்பம் தான் இது ஸ்டார்ட்டில் 2004ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணோம். என்ன இருக்கிறீங்க? கெம்ப செய்வேன் சொன்னதான் பேர் விளங்கும். ஆனால் வந்துட்டு இங்கே வந்தவ எங்களுக்கு யாருங்கிற அதுக்கு முதல்ல அறிமுகம் இல்லை. எங்களுக்கு காணி இல்லை, எங்களுக்கு காணி வேணும், நாங்கள் இங்கே இருக்கணும்னு கேட்டோன்னு நான் தான் காணி கொடுத்தேன். A lot of controversy of the Puttamathalan Earth Bund and the Nandi Katal Lagoon beyond it. These were decisive places in the lives of thousands of people, and few knew what lay beyond them. Let's take a deeper look into the history of this area. ஆமி வண்டுக்கங்கள் இருந்தவ இங்கே இயக்கம் இருந்தது மக்களோட தான் இயக்கம் இருந்தது. லைட்டுகள் மைக்கெல்லாம் போட்டு ஆமி இருந்தது. நாங்கள் செட்லுக்குள்ள இதுக்கு தோன்றுனாங்க. We live in a world where technologies grow fast and terrorism spills across borders. New applications and gadgets make our lives better and easier every day. Yet we find more people choose to kill themselves and kill others for their extremist beliefs. Some say the line separating a freedom fighter from a terrorist is indistinct. Some even argue that one man's terrorist can be another man's freedom fighter. However, would such an argument remain valid to an individual, a group, or even for a nation experiencing the horrors of terrorism? Our story revolves around an effort to clarify this dilemma. This story is not about an ordinary victim of terrorism, whose opinion about terrorism one might argue predictable and even biased. It's about an individual who is radicalized since childhood and trained to become a perceived freedom fighter for a group of people sharing the same ideology. This is a true story of the death and rebirth of a freedom fighter and a terrorist.
What you've just witnessed gives you a glimpse of what had happened during the final phase of the military operation that ultimately brought peace to Sri Lanka. The belligerents were the Sri Lankan Armed Forces and the Liberation Tigers of Tamil Eelam, commonly known as the Tamil Tigers. The hostilities between these two parties lasted for nearly 3 decades with a human toll of about 100,000 lives. Interestingly, it's only the final phase of this prolonged human suffering of a nation that has been brought under international scrutiny. This brings us back to our dilemma. Does the world have enough understanding of terrorism? More than those who really experienced it? Let's start with the facts at hand. The Sri Lankan Armed Forces claimed that it engaged in a humanitarian operation to rescue a large number of Sri Lankan citizens held hostage by a terrorist group. Statistics show that the forces actually freed nearly 300,000 civilians from the Tamil Tiger-held areas during the last couple of months of the operation. Moreover, Sri Lankan Armed Forces captured over 11,000 Tamil Tiger combatants, including some of their senior leaders and some 600 child soldiers. Sri Lankan forces had a battle-hardened infantry, highly trained special forces, heavy weapons, fighter jets, and effective naval power. Yet, it took 3 years for these forces to clear a relatively small land area, largely covered with jungles. The Tamil Tigers, on the other hand, was the world's only militant group with its own army, navy, and an air force. It was this organization that introduced the radicalization process, producing suicide terrorism to the world. It mastered macabre, the art with human bombs, with explosive-laden undergarments, vehicles, boats, and aircraft. Jane's Defensive Review in 2007 estimated the annual income of the organization to be approximately $300 million, making it the wealthiest militant group in the world, second only to the Revolutionary Armed Forces of Colombia. என் குடும்பத்தில் 3 பேர் இருந்தார்கள். அதில் என் தம்பி மாங்குள பகுதியில் இராணுவ மோதலில் வீரச்சாவு அடைந்தார். அவருக்கு வயசு 22. நாகதாசன். விடுதலை வைத்த பெயர் பூவழகன். எனது தங்கையின் பெயர் திருமலை அரசி. யாழ்ப்பாண பகுதி சாவச்சேரி பகுதியில் கொல்லப்பட்டு அவை வீரச்சாவடைந்து அதன் பெயர் திருமலை அரசி. வயசு 19. நானும் விடுதலைப்புலிகளுடன் 92ஆம் ஆண்டு புனேரி முகாம் தாக்குதலுக்கு சென்று அங்கு 1000 மேற்பட்ட இராணுவத்தினரும் கொல்லப்பட்டதோடு பெரும்பாலும் ஆயுதங்களுடன் கைப்பற்றியதோடு விடுதலைப்புலிகள் பகுதியில் 350 பேரை கொல்லப்பட்டனர். பின்பு 1995ஆம் ஆண்டு சூரியகர் ஒன்றில் நான் அந்த தாக்குதல் நடவடிக்கையில் பங்கு பெற்றினேன். அதிலும் பல இராணுவத்தை கொல்லப்பட்டு விடுதலைப்புலிகளும் கொல்லப்பட்டனர். பின்பு நாங்கள் அதை யாழ்ப்பாணத்தை விட்டுவிட்டு வன்னி பகுதியை சென்றடைந்தோம். 96ஆம் ஆண்டு முல்லைத்தீவு பகுதியை இராணுவ முகாமை தாக்கி அதை 1000 மேற்பட்ட படையரை கொல்லப்பட்டதோடு 29 விடுதலை புலிகளும் ஆயுதங்களையும் கைப்பற்றியதோடு முல்லைத்தீவு முகாமை குற்றாக கைப்பற்றியதுடன் ஆர்டிலரி பீரங்கியையும் கைப்பற்றினோம். When we're confronted with something that contradicts our beliefs and values, we tend to resist or try to interpret in a way that suits our value system. However, there are situations, no matter how strong our beliefs are, that we may make an about turn. That is when the truth crosses our mind, proving that we've been wrong about something, perhaps in our whole lifetime. The Earth Bund erected by the Tamil Tigers managed to separate few people who truly believed in them from reality. While many were held at gunpoint to form the human shield, some willingly stayed with them, unable to realize they were being betrayed. Jayawardene and Naganathan were a few such loyalists. They were the main pillars that voluntarily held the human shield for the Tigers. What caused these pillars to collapse? What made you change your mind and abandon the very organization you believed in your whole life? நாங்கள் சுதந்திரவிரத்தை நோக்கி விசுவமடுவில் இருந்து ஒரு இடத்த டென்ட்டை போட்டு இருந்து போய்கொண்டிருந்தாங்க. போய்கொண்டு இருக்க கணவனை பிடிச்ச ஒரு மை நான் இதாக முரண்பட்டு ஒரு மையை நான் எடுத்து போட்டேன். எடுத்ததுக்கு பிறகு அந்த நேரம் தான் இந்த இப்போ மாதவன் சொல்கிற பிள்ளை வயதில் இருந்தது ஒரு மை நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு பிறகு 30 விஆர் கோயிலடியில் இருந்தாங்க.
பெருயார் கோயிலடியில் இருந்து பேருந்து நாங்கள் புதுமாத்திரனை நோக்கி இரணப்பாளையால் போய் கொண்டிருந்தாங்க. இரணப்பாளை அடியில் ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. பிடிச்சு கொண்டு போகிறதும் ஒரு இதெல்லாம் நடந்தது. கண்ணுள்ள காட்சியலால் நான் பேருந்து புதுமாத்திரனில் டெண்டை போட்டுட்டு ஒரு தேத்தனி கடை ஒன்று நினச்சிருந்தேன். நாங்கள் அந்த தேத்தனி கடையில் வர லாபத்தோடு தான் நான் பிள்ளைகளை வச்சு கொண்டு வைத்தியம் பிள்ளையோட இருந்தேன். நான் மாதவன் கிடைச்சலான்னாத்து ஆமி கட்டுப்பாடு ஆமி எங்கள் இடத்துக்கு முன்னேறி கொண்டு வந்தபோது ஆமிகிட்ட நாங்கள் போவதற்கு சரணடைய போனாங்க. ஒரு செல்லொண்டு விழுந்து நானும் பிள்ளையும் காயப்பட்டது. அதை போல கனசனமும் அதில் என்னோட வந்தவையும் காயப்பட்டவங்க. The patient in reference is Jayavadini, who was brought to our unit during the latter stages of the war with serious injuries to her face, and also she had head injuries. Therefore, we collectively treated her for her facial injuries and of course the head injury. The head injury part was looked after by the neurosurgeons, and once she was stabilized with I think they fixed her skull with couple of plates and screws, and thereafter she was referred to our care. And she was a middle-aged fit woman, otherwise injured, and she needed two areas of concern. That is, she had lost one eye completely, exposing the entire the orbital cavity right down to the back of the brain, and then she of course didn't have a nose. She had most of her forehead damaged, but a little bit could be harvested to plug in to cover the exposed orbital cavity right down to where the optic nerve was emerging. Radicalization that was so strong instilled them with unquestionable loyalty towards the leadership of their organization. They dreamt the dream of Elam with their whole heart and trusted their leaders to be their saviors against evil. Yet they were shocked with what their saviors did to them at their moment of need. The organization they risked their lives for decided to kill their family. They were trying to cross the earth bund with the permission of their organization to send their children to safety, but there were shells directed at them. Naganathan recalls the horrific incident. Let's listen to his story. நாங்கள் ஏப்ரல் 20ஆம் தேதி அதிகாலை 6 மணியில் அந்த புதுமாத்திரன் பள்ளிக்கூடத்தில் விடுதலை புலிகள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையை இயங்கி கொண்டிருந்த வேளையில் அந்த ஆஸ்பத்திரியை நாங்கள் தஞ்சம் புகுந்து அன்று 20ஆம் தேதி காலை 6 மணி அளவில் நானும் எனது மனைவியும் 3 பிள்ளைகளும் 12 மக்களும் இராணுவத்தை நோக்கி வந்து வந்த வேளையில் அந்த மரத்திலான் வைத்து விடுதலை புலிகள் சிறு மோட்டார் தாக்குதலை செல்லு கொண்டிருந்தார்கள். மனைவியும் பிள்ளையும் அந்த மண்ணணையில் நின்று நிற்க இராணுவத்தை நோக்கி போய்கொண்டிருக்க நானும் இந்த பிள்ளையை இதில் இருத்திவிட்டு பிள்ளையை தூக்கும் தருவாயில் பார்த்தா மனைவியும் அந்த பிள்ளையும் இப்போ சிறு கொஞ்சம் 2-3 பொதுமக்களும் காயமுட்டும் செத்தும் அதில் விழுந்தார்கள். அதில் விடுதலை புலிகள் ஏவிய செல் தான் அதில் வெடித்து சிறுதல் துண்டுகள்லாம் அந்த மனைவிக்கு காயமுட்டு விட்டது. நானாங்க அந்த பிள்ளையும் தூக்கி போட்டாங்க. போய் பார்த்ததில் சிறு 7 நாள் குழந்தையும் காயமுட்டு மனைவியும் சுயநிலைவற்ற நிலையில் இரத்தம் குறைந்த நிலையில் இருந்தார்கள். பின்பு நான் மனைவி இறந்தாக நினைத்து எனது 2 பிள்ளைகளையும் ஒரு பிள்ளையை பின்னுக்கு தூக்கி கொண்டும் மற்ற பிள்ளையை கையில் பிடித்து கொண்டும் அந்த 7 நாள் குழந்தையும் கையில் கொண்டு இராணுவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்க ஒரு சிறிய இராணுவம் சிப்பாயோரால் என்னை எனது கைக்குழந்தையை தூக்கி தருமாறு கேட்டு எனக்கு முன்பதாக ஓடினார்கள். At the final stages of humanitarian mission to release the civilian hostages, there were some casualties. Among these casualties, there were some children as well. There was one baby whom we didn't know the name first, and it's a neonate who arrived with multiple injuries. There was main injury on baby's backside as well as around the head and face area.
and we have treated this baby with several surgeries and with drugs for over more than 6 to 8 months, and ultimately that baby made a very good recovery. As I can remember, it was the end of April in 2009. We got a war casualty from Anuradhapura, transferred from Anuradhapura. We had two neonates and one baby. 3 of them had shrapnel injuries, and they didn't have names. They have been labeled as C1, C2, C3, and the smallest one was 7 days old, and he was having a big wound on the back of his body, and it was a big shrapnel. But we thought we can't survive him, but luckily we could survive him, and we managed to brought him up for 8 months. We fed him, we did everything as the health staff, but they didn't have parents, so we were the parents of the child. It was a great challenge for us to look after these babies, as these babies were brought without any parents or guardians. So not only to treat the injuries, we had to look after them as well in this form of feeding, cleaning, and main thing, protecting them throughout the 24 hours of the day. And I'm happy to say that there were, in fact, some of my staff, in fact some mothers from the staff, we volunteered even to breastfeed some of these children on their own. At the end of the 8th month, when we were finding about the parents, we got to know that the mother was in National Hospital, and we got the DNA test done. Then it was tallying with the mother's DNA, so we had to give the child back to the mother. One day the mother came with some lady with the letter, so we had to give the baby, and we gave the baby, but we were very sad because we had brought him up for 8 months, and we were like parents because we got the child at the age of 7 days, and we call the baby Madhavan. பிள்ளை இல்லையாண்டு நாங்கள் குளறி கொண்டு கேட்க டாக்டர்ஸை போய் யாருண்டாலும் கேட்டால் சொல்லி வரவர் நம்ம டாக்டர்ஸோடைய முரண்படைக்க டாக்டர் எல்லாரும் டாக்டர்ஸும் எங்களோட டாக்டரும் அவையும் சேர்ந்து இணைஞ்சு ரத்தம் டெஸ்ட் பண்ணி ஏண்டிட்டு பரிசோதனை செய்யுது. என்ற பிள்ளை என்ற கையில் கொச்சிக்கடை இதில் வச்சு ஸ்போர்ட்ஸில் வச்சு எனக்கு பிள்ளைய பிறந்தாங்க. அதை வச்ச பேர் தான் மாதவன், நாங்கள் வச்ச பேர் கேசவன். பிறந்த 7 நாளில் இருந்து அது 8 மாதம் வரையும் தங்களோட பிள்ளைய போல தான் நல்ல வடிவாக நான் கொண்டு வரைக்க பிள்ளை 14 கிலோ. ஆனால் என்னட்ட வந்ததுக்கு பிறகு தான் பிள்ளை 9 கிலோ 10 கிலோவில் வந்தது. 5 கிலோவில் பிள்ளை. The earth bund you now see once formed a hellhole for a large group of hapless Sri Lankans. It provided protection to the LTTE against their enemy, not to the civilians crammed in the no-fire zone. The flow of gunshots, rockets, mortars, etc. remained solid despite civilians being caught in between and making their journey even more perilous. No one in the hell was allowed to cross over into the world of fortune where they hadn't seen before. Many who attempted to cross this earth bund had to face dire consequences or death. Yet not even the death could hold the people from desiring for their freedom. Many survived to tell the true story, the shameful betrayal. This is her story, a true victim of Tamil Tiger bombardment on fleeing civilians. இறந்து பேருந்து சித்திரை மாதம் 20ஆம் தேதி நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்காக எல்டிடி கட்டுப்பாட்டு இந்தியாவில் ஆர்மி கட்டுப்பாட்டு இந்தியாவில் நடந்தோம். நாங்கள் ஆர்மிகிட்ட வர்றதுக்காக சித்திரை மாதம் 20ஆம் தேதி வந்து கொண்டிருந்தாங்க. வந்து கொண்டிருக்க இவடத்தடியில் வந்தோம். இது பெரிய ஒரு வண்டு. அந்த வண்டியில் ஏறுறதுக்கு இராணுவம் கைக்குழந்தையோட பிறந்து 7 நாள் குழந்தையோட நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்தியாவில் வந்த ஆர்மி என் கையை பிடிச்சி ஏற்றுற நேரம் பார்த்து இங்கேருந்து வந்த எல்டிடி பக்கம் இருந்து வந்த செல் வந்து வண்டியில் விடத்தடிலாம் விழுந்தது. பக்கத்தடிக்கு தான் இந்த வண்டியில் வந்து விழுந்தது. இந்த வண்டியில் வந்து விழுந்த செல்லில் தான் நானும் பிள்ளையும் காயப்பட்டேன். பிறந்த 7 நாள் குழந்தை நானும் காயப்பட்டது.
அதில் தூக்கினாங்க அங்கால போய் விழுந்தது, நாங்கள் இஞ்சால விழுந்தது. அப்படி இருந்தும் எங்களை ஆமி பாதுகாத்து கொண்டு இந்த வண்டால் 5 நிமிஷம் இடைவெளிக்குள்ள தான் நாங்கள் காயப்பட்டது. நான் இல்லை, நான் இந்த வண்டை தாண்டி அங்கால ஆமி கட்டுப்பாட்டுக்கு போவேனா இருந்தால் இந்த கண்மூக்கு எனக்கு இப்படி ஒரு நிலா போயிருக்க மாட்டுது. ஆனால் அதே இதில் தான் இராணுவம் எங்களுக்கு அடையாளமாக லைட்டுகள் எல்லாத்தையும் கொடுத்து தங்கட பக்கம் பெற சொல்லி இந்த பக்கம் எல்லாம் லைட்டுகளை போட்டு நாங்கள் தான் ஒரு துவாக்குச்சூடோ இதோ எங்களோட மக்களுக்காக விழத்தக்க நீங்கள் செய்யலை இந்த வண்டியில். அப்படி இருந்து வந்ததுக்கு இவ்வளத்த வரைக்கும் அந்த நேரம் தான் ஹஸ்பண்ட் ஒரு 10 மீட்டர் ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் தான் வந்து கொண்டு மற்ற 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இப்போ பேர்ந்து அவன் நான் செத்து போச்சேன்னு சொல்லி என் கை குழந்தையை தூக்கி கொண்டு ஆமி அதுக்கு பிறகு என் ஹஸ்பண்டையும் 2-3 பிள்ளைகளையும் ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டு போனவாங்க. This was a decisive factor in many lives. This earth bund carries both sweet and bitter memories. Many believe that those who had crossed over would live happily, and for those who couldn't, they had to live in a hell. Now we will listen to what she felt when she was really at the earth bund and close to her dreams. விமானத்து கண்டா எங்களுக்கு ஒரு பயமும் இதுவும் சின்னல இருந்து எங்களுக்கு அந்த ஒரு இது இருந்தது. ஆனால் அந்த விமானத்தில் பயந்து பதங்குழியை தேடி கொண்டு போகிற விமானத்தை கடைசி நேரத்தில் நாங்கள் வன்னியிலிருந்து ஒவ்வொரு இடமிடமாக மாறி வந்து நாங்கள் கடைசியாக புதுமாத்தலில் வந்து நானும் பிள்ளையுமா வந்து இதில் காயப்பட்டுட்டோம். காயப்பட்ட நேரத்தில் காயப்பட்டிருக்க என்னையும் பிள்ளையையும் அதே ஹெலிகாப்டர் தான் எங்களை கொண்டே காப்பாற்றினது. சகோதரம் பண்ணியிருந்த இயக்கம் கண்முன்னாவே எல்லாரையும் சுடவழிக்கிட்டது எதிரிகிட்ட போகிறோம்னு சொல்லி. ஆனால் எதிரி நாங்கள் அதே இதில் இயக்கத்தின் செல்லில் நாங்கள் காயப்பட்டு துடிச்சு கொண்டு நான் இருக்கும் போதும் ஆமி தன் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றி ஹெலிகாப்டரில் கொண்டு வந்தது. எனக்கு கண்ணும் இல்லை, மூக்கில்லை, இதுக்குள்ளாலவன் இதால் வந்துட்டுது. அவன் நாசும் இல்லை, எனக்கு வயிற்றுக்காயம் மற்றது இதில் விரலும் இல்லை. எனக்கு மூக்கு வந்து இந்த மூக்கு வந்து இந்த கையில் எடுத்து தான் எனக்கு மூக்கு இந்த நரம்புகள் எல்லாம் வெட்டி தான் மூக்கு மாதிரி எனக்கு செய்து வச்சது. இந்த மற்றது தகடு எனக்கு உள்ளுக்க கிடக்கு, இதுக்குள்ளால் உயர்த்தி தகடையும் வச்சு விட்டவாங்க. என்னால் கன நேரம் பிளத்து இந்த இதை செய்தேன்னு சொன்னால் பேருந்து கன நேரத்துக்கு கதை வர. During the humanitarian operation, whoever needed medical attention was treated equally. No distinction was made between wounded civilians or LTTE cadres. The seriously wounded were evacuated by air and others by land and sea. Government doctors and health staff treated all casualties with the utmost care and worked hard for their full recovery. Jayawardeney is just one example of the many casualties who were treated in hospitals around the country. This is the ward in the Colombo National Hospital where Jayawardeney was nursed back to health from her terrible injuries. எல்லா காயத்திலையும் ஒரு கண்ணத்தை தவறி விட்டு கிடக்கு. என்னை கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு வந்த இராணுவ இதுகளுக்கு ஒரு துளி கண்ணீராவது விடுகிறதுக்கு இந்த ஒரு நன்றி கடனை எனக்கு இயக்கம் தந்திருக்குது. அதான் நான் எனக்கு தந்த ஒரு நன்றி கடன். Jayawardeney was not the only one who had experienced LTTE brutality. She had been a freedom fighter for them for many years. However, once she got a dose of the fragrance of the real freedom beyond the earth bund, she wanted to go for it. But the LTTE who fought for Tamil's freedom denied it.
என் பேர் சுஜிந்தன். எங்களோட அப்பாண்ட பேர் சிவானந்தராஜா. நாங்கள் மொத்தம் 6 பேர். நாங்கள் இப்போ முதல் 2009ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தாங்க. இடம்பெயர்ந்து போய் அங்கே புது மாத்தலில் 5 மாதம் 4 மாதம் 20ஆம் தேதி காயப்பட்டாங்க. எங்களோட அப்பாவுக்கு கை இயலாது, எனக்கு முகத்தில் காயப்பட்டது. அப்படி நாங்கள் இடம்பெயர்ந்து போய் செயல்பட்டோடனே நாங்கள் போட்டில் இருந்தோம். போட்டில் ஏறி பதவி ஹாஸ்பிட்டல்லேருந்து பொருளக் ஹாஸ்பிட்டலுக்கு எதுனேன். அங்கே 3 மாதம் எங்களோட சிகிச்சை எல்லாமே கொண்டு முடிய மருதமட முகாமுக்கு போய் நாங்கள் இருந்துட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு வந்தனாங்க. எங்களோட ஊருக்கு வந்து இப்போ நான் படித்து கொண்டு இருக்கிறேன். புது மாத்தலில் காயப்பட்ட பிறந்த 7 நாள் குழந்தையில் காயப்பட்டது. இப்போ அவனுக்கு 3 வயதாச்சுது. ஆனால் எங்களை காப்பாற்றி கொண்டு வந்த தெய்வம் நாங்கள் நினச்சிருந்தது அவங்கள கூடாதண்டு. ஆனால் இப்போ பார்க்க போனால் அவங்க எங்களை கொண்டு வந்து காப்பாற்றி எல்லாம் ஆமிதான். தலையில் காயம்னு சொல்லி இதில் தான் நடந்தது. இடுப்பிலும் காயம். This is just one good example to show the world how brutal the LTTE was, despite many still trying to portray them as a disciplined force, to kill its own disabled men and women who fought together for their so-called freedom struggle, even refused to give in to their pleading for their lives. Statistics show there are about 29,000 injured personnel of government security forces at the end of the war in May 2009. One can expect a similar or a larger number of war casualties from the other warring party, as usually happens. Strangely, the number of wounded Tamil Tiger combatants found soon after the war was about a mere 1,300. What caused this disproportionately less number of disabled combatants in the LTTE? As a member of the organisation, how do you explain this? 2007ஆம் ஆண்டு எனக்கு இயக்கத்தில் எனக்கு வெறுப்பு வந்தது. என் கணவனை பிடிச்சு கொண்டு போனது. ஆனால் அந்த 2007ஆம் ஆண்டு எனக்கு சின்னாக்களோடையும் அவரை பிடிச்சு கொண்டு போன இது எனக்கு ஆக ஒரு ஆபாசமாகவும் இருந்தது. அதுக்குள்ளால் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்தியாவில் வந்து கொண்டு கேட்க பிரச்சனை தானே புது மாத்திரம் இந்தியாவில் வந்து கொண்டு நாங்கள் விசுவனது சுதந்திரபுரத்துக்கு போய் கொண்டு கேட்க இந்த இதில் வச்சு ஊனமுற்றாக்கள் எங்களோட இயக்கத்தில் இருந்து அங்கவினம் குறைஞ்சவ இதில் பேனுக்கு போட்டு பெட்ரோலோட கூக்குரலோட சத்தத்தை என் கண்ணால் நான் பார்த்தேன். நான் என்னால் கதைக்கு இல்லாத என்னடா புருஷனையும் பிடிச்சி போடுவாங்க, பிள்ளைகளை பிடிச்சி போடுவாங்களன்ற ஒரு தன்மையில் பிள்ளைகளை என்ன எனக்கு சின்னாக்கள்லானே எங்களை பிடிச்சி போடுவாங்களன்ற பயத்தில் போடினாங்க. அடுத்ததாக புது மாத்தலில் நடந்த சம்பவமும் இப்படித்தான் எரிச்சது. பிள்ளையார் கோயில் அடியில் வச்சு அதோட தான் எனக்கு இயக்கம் பண்ணதுண்டு. கண்ணால் பார்த்துக்கிறதுக்கும் அவங்களோட கதைக்கிறதுக்குமே எனக்கு அந்த வெறுப்பு வர வச்சது இதுதான். எனக்கு பின் அதுக்கு பிறகு குழந்தைகள் கிடைச்சது. முதல் ஆம்பளை பிள்ளை ஜுவாகன், மற்ற பொம்பளை பிள்ளை ஜுவல்லக்ஸிகா. மற்றது 2 பிள்ளைகளுக்கு நடந்த சம்பவத்தோடு தான் எனக்கு சரியான ஒரு வெறுப்பும் அவங்கள கண்டா நாங்கள் ஒரு எதிரியை கண்ட மாதிரி இருக்கிறது. அந்த நேரம் எனது கணவன் ஓயாதில் அவங்க பழையில நின்றவர். பழையில நிற்க அந்தாலும் எங்களை பார்க்குறதுக்காக வந்த இடத்த அந்த அங்கே இருந்த ஒரு போராளி தான் அவரையும் பிடிச்சி கொண்டு போனது. இப்போ இந்த அதே போராளின்ற பொறுப்பாளர் தான் எனக்கு காலால் உதஞ்சு என் 2 பிள்ளைகளை உயிரோட கொல்லினது. அந்த சம்பவத்தை நினைச்சா எனக்கு சரியான பொறுப்புண்டு வர்றது. எனக்கு அந்த முதல் காலடியை வச்சது அவங்களை எல்லாம் இவ்வளவு செய்த எனக்கு நன்றி கடன் உண்டு அவங்க தீர்த்தது இது ஒன்று தான். முதல பிள்ளைகளுக்குள்ளே இருந்து வந்து எதிராக இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கௌரிசரை இந்த புளிய மரத்தடியில் வச்சு சுட்டாங்க. அதோடு சேர்த்து கௌரிசரோட சேர்த்து 7 அவரோட சேர்த்து 6 பேர் இல்லாமல் 7 பேர். 7 பேரில் ஒரு ஆள் கௌரிசரை மட்டும் தெரியுமாங்களும் காவல்துறை பொறுப்பாளராக ஓசியராக இருந்தபடியே அவரை தெரியும். இந்த புளிய மரத்தடியில் வச்சு சுட்டாங்க. அதை சுற்றி அப்படியே வட்டுவாளுடைய ஒவ்வொரு தடவை சுட்டது. என்னென்னா இராணுவ கட்டுப்பாட்டு புலிகளுக்கு எதிராக புலிகளுக்குள்ளே இருந்தோடனே எதிராக இராணுவத்திட்ட அனுப்பவழி திட்டத்தை சுட்டாங்க. அதை எங்களுக்கு அது நல்ல ஞாபகமாக இருக்குது எங்களுக்கு. நான் பார்த்தேன் அந்த புளிய மரத்தில் கவுரிக்க பின்கையை கட்டி போட்டு விடுதலை புலி உறுப்பினர் ஏக்க துப்பாக்கியால் சுட்டு அவரை கொலை செய்து ஒரு பிளட்ஸ்லேயே அவர் சாக இல்லை. அவருக்கு பல ரவைகளை அவரை உடம்புக்கு தீர்த்து அவரை உயிர் போக மட்டும்
உயிர் போகும் மட்டும் பார்த்து மக்கள்கிட்ட போய் அவுக்க விடாமல் பாதுகாத்து பிறகு அவர் ஒரு மணத்தியால் 1.5 மணத்தியால் பிறகு தான் அவருடைய உயிர் அவரை விட்டு போனது. Now, everyone is free to move anywhere in this country, from north to south and east to west. The whole nation is now reaping the benefit of freedom, respecting each other's interests and opinions, and thereby making the environment more conducive towards successful reconciliation among them. இடம்பெயர்ந்து நாங்கள் வந்திருக்க சின்ன பிள்ளையில் இந்த மலையோ கந்தசாமி கோயிலடிக்கெல்லாம் பாரு நாங்கள் தீபாவளிக்கு வரைக்கும் கூட இதில் வந்திருக்கேன். என்னோட படித்த பிள்ளையெல்லாம் இங்கே படித்து கொண்டு இந்த இதுக்கெல்லாம் அங்கே ஓடி பண்ணியிருந்தவங்க அவங்களோட வந்து நான் இதில் குளத்தில் விளையாடுறது கொள்வது எல்லாம் இருந்தேன். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பட்டை மரம் எப்படி இருந்ததோ அதை போல் தான் நாங்கள் இருந்தோம். பட்டை மரம் அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி தழைச்ச மாதிரி இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கு. ஆனால் அதில் வந்து இப்போ என்னென்ன போர் யுத்தத்தால் பிள்ளைக்கு அப்பா இல்லாமல் இருந்தது, அம்மா இல்லாமல் இருந்தது, புருஷனுக்கு மனைவி இல்லாமல் இருந்தது, மனுஷிக்கு கணவன் இல்லாமல் இருந்த அப்படியெல்லாம் இப்போ இருக்குது. ஆனால் போரால ஆனால் அப்படி இருந்தவங்களோட மகள் இப்போ சந்தோஷமாக இருக்குது. Today, Sri Lanka is a nation free of terrorism. Its people enjoy the dividends of peace. There has been no loss of life due to terrorism since the conflict ended. The demining of human settlement and agricultural land has been completed. The internally displaced people have been resettled, and almost all the ex-combatants, including the child soldiers, have been rehabilitated and successfully reintegrated to the society. The young men and women who are ready to don the suicide jackets and blow themselves up now lead normal lives. A war-ravaged country a few years ago has now become the world's #1 hotspot holiday destination. All this was possible because Sri Lanka and its people finally understood terrorism and dealt with it with firm determination. Yet, the country is not free of challenges from its past. The international propaganda mechanism and the activists of the Tamil Tigers still actively engage in campaigning against Sri Lanka. This has caused unwarranted international pressures on the country, seriously jeopardizing the much anticipated national reconciliation. This is why the story of Jayawardene matters. It contains the unpopular truth for those Tamil Tiger sympathizers. Also, it carries a line of argument probably unappealing for those who have reservations about militant groups that directly have no threat upon them. There is nothing good about terrorism, and one man's terrorist is a terrorist to the world. This is what Jayawardene has learned from her self-realization. She is now a loving mother and a wife, despite the painful past. She, like all other ordinary Sri Lankans, no longer dwell in the past, but eagerly hope for a peaceful and reconciled society. Terrorism is a threat to the entire human race. Dealing with it needs empathy towards its victims, justice free of prejudice, and a genuine interest to help the countries directly fighting with it. This is Jayawardene's appeal to the world.